அடே அண்ணா என்ன ஆச்சு? என்ன நொன்னாச்சி? ஐயோ தப்பு பண்ணிட்டனோ? இல்ல என்ன ஆச்சுன்னு. ஏண்டா உனக்கு இதே வேலையா? அடே, எப்ப அடே, பார்த்தாலும் அண்ணா, நான் ஏதாவது விட்டுறா. ஆராய்ச்சியில இருக்கிறப்ப ஏதோ தெரியாம வந்து விட்டேன். கெடுக்கிறதே வேலையா உனக்கு? இவன் மேல இறக்கப்பட்டு தப்பா போச்சு. எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. எங்க எவன் மேல என்ன கோவம் இருந்தாலும் ஏன் குறுக்கிழம்பே பிரிக்கிறதே கொள்கையா வச்சுட்டு சுற்றுறா இவன். அடியே பொண்டாட்டி, இதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவ கோபம் குறையிற வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிக்க வேண்டியதான். போதும் போதும் உன் கதை முடிஞ்சு வரும்போ. அடே உன்னையெல்லாம் ஏன்டா பெத்து போட்டாங்களோ இடையில பூந்தி இறைச்சல் பண்றதுக்கு? அடச்சை, ஏன்டாப்பா டிரைவரு போறப்ப வண்டியில இவனை ஏத்திட்டு போவியோ இல்ல வண்டியை தூக்கி இவன் மேல ஏத்திட்டு போவியோ? என்னத்தையாவது பண்ணி இந்த தொல்லைய முதல்ல ஒழிச்சு கட்டுங்கடா. முதல்ல படுத்துறான். ஐயோ இவன் நேரா நம்ம கிட்ட வரான். அண்ணே அண்ணே, நீங்க பாட்டுக்கு போற கோக்குல எதுவும் பொத்தல ஓட்டு போயிடாதீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் கார் ஏட்ட என் நைனா கல்தாமத்திலே அடிப்பாரு. கொஞ்சம் கருணை ப்ளீஸ். சரி சரி கெஞ்சாத. லைட்டா அழியுதே, ஒரு சுழியில போட்டு போயிடுற. அட பாவி, பல லேக்ஸ் கொடுத்து வாங்கின காரை இவன் சுரீர ஸ்பாட் ஆக்கிட்டானே. இந்தா சாப்பிடு. ஆஹா, உன் பாசத்துல நான் குளிந்துட்டேன். என்னது இது? காட்ட மாதிரி எம்மாடியோ. அடே எடுத்துட்டு போனாந்தாண்ட. எப்பா, இப்படி நீ அன்பா கொடுக்கும் போதே அதுல ஏதோ வம்பு இருக்குன்னு யோசிச்சிருக்கணும். டேய் எடுத்துட்டு போறியா இல்ல புறமனையில சாத்திடுவேன். என்ன உனரே, மேட்னி ஷோ மஜாவை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போல. நல்லா இருக்கே, நீயும் வேணா பாரு. ஐயோ இந்த அருவியை நான் வேற பாக்கணுமா? உனரே எனக்கு கொஞ்சம் ஸ்வீப்பியா இருக்கு. ஷோ முடிஞ்சதுமே வந்து சோறு போடு, நான் ஃபில்அப் பண்ணிக்கிறேன். என்ன வாடா என் செல்லாக்குட்டி. செல்லா குட்டி வெள்ளச்சிட்டு கொஞ்சம் போட்டா மட்டும் பத்தாதே. வரப்பயே வாய்க்கேத்த மாதிரி ஸ்நாக்ஸோட வரணும். சரி சரி, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா கொண்டு வந்துடுறேன். சும்மா இந்த தடவி கொடுத்து தாச்சா பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். உன் மண்டைய பார்த்தது வேற பஞ்சு முட்டாய் ஞாபகம் வந்து பசிய கிளப்பிட்டு இப்ப என் பசிக்கு என்ன பதிலே?